எல்லோருக்கும் வணக்கம். எல்சி ட்ரிபிள்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வெல்கம். முயற்சித்து தோற்றாலும் முயற்சிக்க தோற்காதே. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடித்த ஷார்ட் ஃபிலிம் சண்முகம் சலூன் இந்த படத்தோட ரிவ்யூ ப்ளஸ் ஹிடன் டீட்டெயில்ஸ் இதை தான் பார்க்க போகிறோம். அடுத்து நான் கடைசியாக ஒன்று சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் பிரதீப் ரங்கநாதோட பர்த்டே அன்னைக்கு நான் அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன். அதாவது இந்த கண்டென்ட் வீடியோவை அவரோட பிறந்தநாள் 25 ஜூலை இப்போ நான் அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் அதுக்கு மறுநாள் வந்து ராயன் மூவி ரிலீஸ் ஆகுது. அதனால் நம்ம வந்து மொபைல் கேமரா மட்டும்தான் வச்சு இப்போ வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அப்படிலாம் இருக்குங்கிறனால நான் இந்த கண்டென்ட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ராயன் பக்கம் கொஞ்சம் கவனம் வச்சுட்டேன். அதோட ரிவ்யூவும் இருக்கும் என்னோட சேனலில், போய் பாருங்கள். ரிவ்யூவும் ஹிடன் டீட்டெயில்ஸும் இப்போ பார்ப்போம், ஓகேங்களா? இப்போ வந்து ரிவ்யூ பார்க்கலாம். படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, சார்லி, அப்புறம் ஒரு சிலர் கேரக்டரு, அப்புறம் பிரதீப் ரங்கநாதன். ரொம்ப நிறைய டைலாக்ஸு, பெரிய பெரிய கேரக்டர் அந்த மாதிரிலாம் இல்லை. பெர்ஃபார்மன்ஸும் அந்த மாதிரி நம்ம அப்படிலாம் இல்லை. ஒரு டைலாக் அந்த படத்துலேயே சொல்லிடுறாங்க, ஓகேங்களா? கருப்பையா ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறாரு. இந்த படம் வந்து ஸ்டார்டிங் பண்ணும்போதே வந்து டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறாங்க. 2018 எடுக்கப்பட்ட படம் இது. கதையும் வசனங்களும் 2018 அந்த மாதிரி அதை சார்ந்தே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கதை பெருசாக நம்ம அதாவது பெரிய பெரிய வசனங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம சென்று கொண்டிருக்கிற செல்லக்கூடிய ஒரு சில சலூன் கடைகளில் வந்து நம்ம அரசியல்லாம் பேசுவோம் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் அந்த கதை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து நம்ம கதையை என்ன பார்த்தீங்கன்னா, சார்லி ஒரு சலூன் கடை வச்சிருக்கிறாரு. சார்லி சலூன் கடையில் ஒரு சில கேரக்டர்லாம் வந்து போனதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் முடிவெட்ட வர்றாரு. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அரசியல் டாபிக் வருது. இதுதான் கதை. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சார்லியை பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன். டைரக்டர் வந்து கருப்பையா ஸ்ரீராம் அவர்கள் வந்து சார்லியை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும். அதாவது இந்த ஒரு டியூரேஷன் மட்டும் இருக்குது பாருங்கள். 8 நிமிஷம் 40 செகண்டு, அடுத்து 9 நிமிஷம் 40 செகண்டு. இந்த ஒரு நிமிஷத்துல தான் அந்த படம் வந்து 10 நிமிஷம் கிட்ட வரும். நான் சொல்கிற இந்த டியூரேஷன் இது இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த டியூரேஷனில் உள்ள கிளிப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு நிமிஷத்துல தான் அந்த படத்தோட கதையே இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு நிமிஷத்துல சார்லிக்கு மட்டும்தான் டைலாக்கும் இருக்குது. இப்போ நான் டைரக்டர் என்ன சொல்கிறேன்னா, சார்லியை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கிறாரு டைரக்டர். எப்படின்னா, சார்லிக்கு அந்த படத்தில் இருக்கிற டைலாக்கோட ஒரு 2 டைலாக் எக்ஸ்ட்ரா கூட்டினா கூட சார்லியோட கேரக்டர் வந்து ஒரு பூமர் மாதிரி ஆயிரும். அதாவது இப்போ உள்ள பசங்களுக்கு நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ண பிடிக்காது, பூமரும் சொல்கிறாங்கன்னா அதனால அப்படி சொல்கிறேன். கரெக்டாக இவருக்கு இந்த இடத்துல இந்த டைலாக் போதும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு. கொஞ்சம் அந்த டைலாக் அட்வைஸ் பண்ணுற மாதிரி கூட்டினா கூட சார்லியோட கேரக்டர் வந்து நம்ம ரசிக்க மாட்டோம் அந்த படத்தில். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ரிவ்யூ முடிஞ்சுட்டு ஹிடன் டீட்டெயில்ஸ்குள்ளே போவோம். ஹிடன் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார்லி வந்து ஃபஸ்ட்டு கடையை திறக்கிறாரு. வெளியே மழைலாம் பெய்யுது, கடையை திறக்கிறாரு. ஒரு கேலண்டரில் டேட்டு கிளிக்கிறாரு. அதில் வந்து February 4, 2018 அப்படின்னு டேட் இருக்குது. கொஞ்சம் அந்த கேலண்டரில் உள்ளதை வந்து கொஞ்சம் உத்து கவனிச்சிங்கன்னா தெரியுது. வீரம முனிவர் நினைவு நாள் அப்படின்ட்டு இருக்கு. இதை ஒரு பாயிண்டாக வச்சுக்கோங்க, நான் அப்புறமா சொல்கிறேன், டீட்டெயில் சொல்கிறேன். அடுத்து 2-3 ஷார்ட்லாம் வச்சதுக்கப்புறம் அந்த சலூனோட செவுத்தில் வந்து ஒரு திருக்குறள் எழுதியிருக்குது. அதாவது 473வது திருக்குறள். உடைத்தும் வலியறியாதார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் இப்படின்னு ஒரு திருக்குறள் எழுதியிருக்கு. இதையும் ஒரு பாயிண்டாக வச்சுக்கோங்க, நான் அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் அறிஞர் அண்ணாவோட ஃபோட்டோ ஒன்று இருக்குது அந்த சலூனில். இதையும் ஒரு பாயிண்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி நான் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், பேசி வச்சுருந்தேன். அதை வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு பேட்டைக்கு ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் அன்னைக்கு நான் இந்த படத்தில் வந்து புதுசாக இன்னும் எனக்கு ஒன்று கண்டுபிடிச்சேன். அதனால் நான் பேசின வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணிட்டு இதை நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ராயன் பக்கம் திரும்பிட்டேன். நான் அதுக்கப்புறம் புதுசாக கண்டுபிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ரேடியோவில் ஒரு சாங் ஓடுது. அதாவது கமல்ஹாசன் அவர்களோட பாட்டு. அந்த சாங் ஓடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரேடியோவில் வந்து இந்தியன் எக்கானமிக்ஸ் அதை பற்றிலாம் பேசுகிறாங்க, அரசியல் பற்றி பேசுகிறாங்க. அதை வச்சு தான் சார்லிக்கும் பிரதீப் ரங்கநாதுக்கும் ஒரு டாப்பிக்கே வருது. அதாவது ரேடியோவில் ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டை வச்சு நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். அதனால தான் நான் வந்து கரெக்டாக நான் ஆல்ரெடி எடுத்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டு இதை நம்ம கொஞ்சம் நாள் கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். என்னால் பிரதீப் ரங்கநாதன் பேட்டு அன்னைக்கு இந்த வீடியோவை கொண்டு வர முடியல.
கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டு வரேன். ஒருவேளை பிரதீப் ரங்கநாதன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்மளோட இன்ஸ்டா ஐடி எதுலையாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் நான் கடைசியாக கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, கமல்ஹாசன் பாட்டு ஒன்று ஓடுது. அது என்ன படம்னா, வறுமை நிறம் சிவப்பு படத்துலேருந்து சிப்பிக்குள் வறுமை நிறம் சிறப்பு படத்துலேருந்து சிப்பி இருக்குது முத்தி இருக்குது அந்த பாட்டு ஒன்று ஓடுது. இதுலேருந்து நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். இதையும் ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 4 பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வீரமாமுனிவர், 2வது திருக்குறள், 3வது அறிஞர் அண்ணா, 4வது கமல்ஹாசன் சாங். இதில் வந்து நான் 2வதாக இருக்கிற திருக்குறளை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதாவது 473வது திருக்குறள், உடைத்தும் வழியறியாதார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். இந்த திருக்குறளோட பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, தன்னோட நிலை தன்னோட பலம் அறியாமல் ஊக்கத்தால், அதாவது யாராச்சும் நம்மளை அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் ஊக்குவிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஊக்கத்தால் கண்மூடித்தனமாக ஏதாச்சும் செஞ்சு, அதாவது அதில் இருக்க நல்லது கெட்டது ஆழம் தெரியாமல் காலை வச்சு ஏதாச்சும் செஞ்சு, அதாவது முறிந்த அந்த இப்போ செயலில் தோல்வியுற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் அந்த திருக்குறளோட பொருள். நானும் ஆன்லைனில் பார்த்தேன், அந்த இமேஜ்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த திருக்குறளோட பொருள் இதுதான். இந்த பொருளை வச்சு தான் அந்த 1 நிமிஷம் ஃபுட்டேஜ் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா போன வாட்டி ரிவ்யூவில், 8வது நிமிஷம் 40 செகண்டு, 9வது நிமிஷம் 40 செகண்டு. இந்த ஃபுட்டேஜில் ஒரு சார்லி கிட்ட ஒரு டைலாக் இருக்கும். அந்த டைலாக் வந்து இந்த பொருளை வச்சு தான் சார்லிக்கு வந்து டைலாக்கை எழுதியிருக்கிறாரு டைரக்டர். ஓகேங்களா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாயிண்ட் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ வீரமாமுனிவர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளில் அந்த காலத்தில் நிறைய பேர் வந்து வேறு மொழிகளில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் தான் வீரமாமுனிவர். இவரோட நினைவு நாள் வந்து பிப்ரவரி 4. இது அந்த டேட்டில் சொல்லிட்டாங்க. அதாவது சொல்லலை, நம்ம வந்து கொஞ்சம் உத்து பார்த்தனால தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது கதையே வந்து ஒரு திருக்குறளோட பொருளை வச்சு தான் கதை போகுது. அப்படிங்கிறனால திருக்குறள் சம்மந்தப்பட்ட ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஹிடன் டீட்டெயில்ஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க. இது ஒன்று இருக்கட்டும். அப்புறம் அறிஞர் அண்ணாவோட ஃபோட்டோ. இது வந்து எதுக்குன்னு நான் சொல்கிறேன்னா, அறிஞர் அண்ணா வந்து திருக்குறளுக்கு வந்து ஃபஸ்ட்டு செஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போது எங்கேயாச்சும் வெளியே பயணம் செய்யும்போது பஸ்ஸில் ஒரு சில திருக்குறள் எழுதியிருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் இருக்குமான்னு எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் கவர்மெண்ட் பஸ்ஸில் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், திருக்குறள் எழுதியிருக்கும். அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸில் திருக்குறள் எழுதணும் அப்படின்னு ஒரு ரூல் மாதிரி ஒன்று கொண்டு வந்தது அறிஞர் அண்ணா தான். நம்ம இப்போ பஸ்ஸில் திருக்குறள் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் அறிஞர் அண்ணா தான். ஸோ அதையும் குறிக்கிற விதமாக அந்த சலூனில் வந்து ஒரு அறிஞர் அண்ணா ஃபோட்டோ இருக்கிற மாதிரி அப்படி ஹிடன் டீட்டெயில்ஸ் மாதிரி காமிச்சிருக்கிறாரு. 4வது கமல்ஹாசன் சாங் ரேடியோவில் ஓடுது. அது என்ன படம்னா, வறுமையின் நிறம் சிவப்பு படத்துலேருந்து சிப்பி இருக்குது முத்தி இருக்குது அந்த பாட்டு. இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, நான் இந்த படத்தை நான் அன்றைக்கி தான் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். அதாவது பிரதீப் ரங்கநாதன் பர்த்டே அன்றைக்கி தான் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிக்கோ ஏதோ ஒன்று இருக்கும், அதனால் இந்த படத்தை நம்ம பார்க்காம ஏதோ உளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு படத்தை நான் அப்போ தான் பார்க்குறேன். படத்தில் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை இல்லாத 3 இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், அவங்களுக்கு வந்து ஒரு இந்திய நாட்டில் அவங்களுக்கு படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல. அவங்க அப்படியே வேலை தேடுறாங்க. இதை வச்சு தான் அந்த படத்தோட கதையே போகுது. படம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாணவர்கள் வந்து அந்த ஊர் அரசை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாங்க. எங்கள் படித்த படிப்புக்கு வேலை கொடு. இதுவும் அந்த எக்கானமிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இதுதான். ஓகேங்களா, இதுவும் இருக்குது. அதே மாதிரி அந்த படத்தில் கடைசி கிளைமேக்ஸில், அதாவது கமல் சார் வந்து ஒரு சில ஒர்க்லாம் பண்ணுவார், டிரைவர் வேலை, அப்புறம் ஒரு சில ஒர்க்லாம் பண்ணுவார், அந்த டைலாக்காக சொல்லுவார். கடைசியாக படம் முடியும் போது கமல் வந்து ஒரு சலூன் கடையில் பார்பராக தான் ஒர்க் பண்ணுவார். அந்த இமேஜ் கூட இருக்குது பாருங்கள். இதுதான் கிளைமேக்ஸ் சீனு. இப்படி தான் வந்து படத்தை முடிக்கவே செஞ்சுருப்பாங்க. ஸோ இதை குறிக்கிற மாதிரியும் கூட படத்தில் அந்த பாட்டு இருந்திருக்கலாம், ஒரு டைரக்டர் அப்படி வச்சுருக்கலாம். நான் கண்டுபிடிச்ச இந்த 4 ஹிடன் டீட்டெயில்ஸோட ப்ரூஃபையும் சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வறுமை நிற சிவப்பு படத்துக்கும் வீரமாமுனிவர் இவங்களுக்கும் ஒரு சின்ன கனெக்ட் இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன். வீரமாமுனிவர் வந்து பிப்ரவரி 4 அவரோட நினைவு நாள் பார்த்தீங்களா. அதே மாதிரி அவரோட பிறந்த இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 8 1680. இந்த படம் பார்த்தீங்கன்னா, வறுமை நிற சிவப்பு பார்த்தீங்கன்னா நவம்பர் 6 1980. அதாவது வருஷத்தை மட்டும் எடுத்துகிட்டு நாட்களை கணக்கு பண்ணால் ஒரு 2 நாள் அந்த மாதிரி ஒரு கேப்பு தான் வருது. ஸோ இதுவாக கூட இருக்கலாம். இது வந்து நம்ம அந்த டைரக்டரே இந்த வீடியோவை பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணி சொன்னால் தான் உண்டு. நான் வந்து புரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன். ஒரு ரிவ்யூ மட்டும் சொன்னால் பத்தாது. அதாவது ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ வந்து நிறைய பேர் பண்ணுறதில்ல. நான் ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ எடுத்திருக்கேன். கொஞ்சம் நமக்கு தெரிகிற ஒரு சில ஹிடன் டீட்டெயில்ஸையும் ஒரு ரிவ்யூவில் சேர்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்படி ட்ரை பண்ணுறேன்.
அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்கல என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ரிவ்யூ ஹிடன் டேட்ஸ் இதெல்லாம் முடிஞ்சிட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்ககிட்டலாம் நான் கேட்குறது என்னன்னா, நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்களா? ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. ஆனால் இப்போ நான் இந்த ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் திரும்ப எனக்கு பார்க்கணும்னு தோணுது அப்படின்னு இருக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாரி இந்த படம் நான் பார்த்ததில்ல, ஆனால் இந்த ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பார்க்கணும்னு தோணுது அப்படின்னு இருக்கிறவங்களும் உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த சினிமா சம்மந்தப்பட்ட இதாகவே கண்டென்ட்டாகவே பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூவும் அதில் எனக்கு ஹிடன் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் ஹிடன் டீட்டெயில்ஸோடு வரேன். பை.